இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் இயேசு என்று அறியாதிருந்தாள். பக்கத்தில் நிற்கிறார், அறியலை. இன்றைக்கு நாம பக்கத்தில் நிற்கிறோம், வசனத்துக்கு பக்கத்தில், சத்தியத்துக்கு பக்கத்தில், சர்ச்சு பக்கத்தில் நிற்கிறோம், தெரியலை. அவர்கிட்ட தான் கேட்குறாங்க, ஆண்டவர் நீ அது இது காவக்காரரே இயேசு எடுத்துகிட்டு போறீங்களா? அப்போ இயேசு மரியாள்னு சொன்ன உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அடுத்து எம்மாவூர் சீசர்கிட்ட பேசின போது அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது. இன்னொரு இடத்துல அவருடைய மனதை திறந்தார் அப்படின்னு வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய மனம் திறக்கப்பட வேண்டும், உங்களுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். லீதியாவுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வெளியரங்கமான கண்களும் திறக்கப்பட வேண்டும். வெளியரங்கமாக கண்கள் திறக்கப்பட்டால் எது வேணும் எது வேண்டான்னு உங்களுக்கு தெரியும். எந்த நாகரிகம் வேணும் எந்த நாகரிகம் வேண்டாம் அப்படின்னு உள்ளது தெரியும். இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாம் பரவாயில்ல, நல்ல பிள்ளைகள், எல்லாம் நல்ல ஷால்லாம் போடுறீங்க. சர்ச்சுக்கெல்லாம் ஷால்லாம் போடாமல் போயிடுவாங்க. ஆமாம், ஒன்று போடாமல். அது வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு, தலை என்ன செய்யணும்? ஆமாம், கவர் பண்ணணும். தலை முடிய பெண்கள் ஸ்திரீகள் தலையை முடிக்கணும்னு இருக்கு. அது ஏன்னு நாம் அவர்கிட்ட கேட்கணுமா? கேட்கக்கூடாது. அப்பாவுக்கு மேலே ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஸ்திரீகள் தலையை முடிக்கணும். இப்போ அதெல்லாம் அப்போ அது சபை, அது சர்ச். கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு எதிராக விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது சபையா? கிறிஸ்துவுடைய பிரமாணங்களுக்கு எதிராக பேசி பெரிய ஆளாக்கிட்டாங்கன்னா அது சபையா? அல்லேலூயா. நான் அதிகமாக பேசுகிறேன்னு தயவுசெய்து நினைக்காதுங்க, நான் உண்மையை பேசுகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ யாரும் நம்ம காப்பாற்ற முடியாதுங்க. உங்களுடைய மனசாட்சி தாங்க உங்களை காப்பாற்றும். உங்களுடைய மனசாட்சியில் நீங்கள் இப்போ உண்மை உள்ளவங்களாக இருந்தால் அந்த மனசாட்சி உங்களை காப்பாற்றும், வேறு எதுவும் காப்பாற்றாதுங்க. இப்படி நிறைய மாற்றங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அன்று எவ்வளோ பயபக்தியாக வந்தாங்க, எவ்வளோ பயபக்தியாக வந்தாங்க. அந்த பயபக்தி இன்னும் எங்கே? அந்த காலத்தில் சொல்லும், இப்போ நம்ம கிறிஸ்தவம் அந்த காலத்தில் கொஞ்சம் முன்னாடி எங்கள் காலத்தில் கிறிஸ்தவங்கன்னா பயப்படுவாங்க, போய் சொல்ல மாட்டாங்க, சத்தியம்தான் பேசுவாங்க. இன்றைக்கு எங்கே போச்சுங்க? நம்முடைய உள்ளம் தேவருக்கு நேராக உண்மை உள்ளதாக இருக்கட்டும். நம்முடைய வெளியரங்கமான காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியம், இது பார்வைக்கு பிரியமாக இருக்கலாம், ஆண்டவர்களை பார்வைக்கு. இருதயமோ ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நீங்கள் எல்லாரும் போல உபவாசம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, உங்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் உங்கள் மகன் அப்படி வச்சுங்க, நீங்கள் பெற்றோர் மகன், நல்ல சம்பளம் நல்ல வசதி, ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட உட்கார மாட்டான், ஏதாவது பேச, எப்போ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தால் அதில் விளையாடிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் உட்காரானா இந்த வாரமா இந்த வாரமா இந்த வாரமா, அவ்வளோதான். கடைசியில் திருப்பி சொன்னா, ஏமா என்ன வேணும் சொல்லுங்கள், ரூபா வேணுமா, என்ன இதில் என்ன வாங்கிட்டு, இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படி சொன்னால் அப்படி இருக்கும். இப்போ நீ ஒன்றும் வாங்கிட்டு வேண்டாம், நீ தயவுசெய்து போயிடப்பா, நீ காரியத்தை பாரு, இல்லையா? அன்பு வேணுங்க, அன்பு வேணும். அன்பு எப்பவுமே பேசிக்கிட்டு கட்டாயம் கிடையாது, அன்பு உள்ளத்தில் இருக்கிறதுங்க. ஆண்டவர்கிட்ட அன்பு வேணுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தவர், இந்த சத்தியம் மட்டும் அவனுடைய உள்ளத்தில் இருந்தா அவன் சாவெல்லாம் அவனுக்கு துச்சங்க, சாவெல்லாம் அவனை பயப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை கொண்டுதான் தேவன் உலகத்தை ரட்சிக்க, சாத்தானை நசுக்க திட்டமிட்டு தன் குமாரனை அனுப்பினார். ஆனா அந்த திட்டத்தில் இருந்தும் சாத்தான் ஜனங்கள் வெளியே தள்ளிட்டவர். அதை எதையும் காட்டி, அதோட மேல் இதுன்னு எதையோ காட்டி எப்படி வாரம் பாருங்க. மாயைக்கு விலைக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். மாயையான காரியங்களுக்கு, அழகுன்னு பேர் பெறுகிற வஞ்சனையான காரியங்களுக்கு உங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்கள். நாகரிகம் என்று பெயர் பெறுகிற வஞ்சனையான காரியங்களுக்கு உங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்கள். உலகத்தின் மேன்மை, ஐஸ்வர்யம் என்று பெயர் எடுக்கிற அந்த காரியங்களுக்கு உங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உள்ள
சீமானா இருந்தான். ஆனால் அவன் ஐஸ்வர்யவான் என்று அறியப்படவில்லை, அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று அறியப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு சொத்து உங்களுக்கு இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட இருந்தாதாங்க அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நல்ல வசனம் உண்டு பிரசங்கியில், எங்கன்னு சரியாக ஞாபகம் இல்லை. எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தாதான் நீங்கள் அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியுங்க. இல்லை அதில் சஞ்சலம் வருங்க. இது பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க பிரதர். பிரசங்கி, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யமோ பொண்ணோ எது இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் கொடுக்காது, அதை நீங்க அனுபவிக்க முடியாது. தேவன் யாருக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறாரோ, மக்களை நீ சாப்பிடுறா, நீ சந்தோஷமாடுறா அப்படின்னு சொல்றாரோ, அதுதான் அவன் தான் அனுபவிக்க முடியும். அது அவருடைய அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவுடைய அதிகாரம் அல்ல, ராஜாதி ராஜாவின் அதிகாரம், கர்த்தாதி கர்த்தருடைய அதிகாரம். உலகத்தில் ராஜாக்கள் எல்லாம் கீழே விழுவாங்க, தேவனுடைய மனுஷன் விழவே மாட்டாங்க. அடிமையா இருந்தாலும் தானியேல் விழமாட்டான், சாத்ராக் மேஷாக் விழமாட்டான். ராஜாவா இருந்தாலும் அவன் தான் விழுவான் அடிமையின் காலில். அதுதாங்க கிறிஸ்தவன். அல்லேலூயா. நாம எதையோ இழந்துட்டோம், இருக்க வேண்டிய எவ்வளோ சத்துவத்தை இழந்துட்டோம், தைரியத்தை இழந்துட்டோம், உறுதிப்பாட்டை இழந்துட்டோம், சமாதானத்தை இழந்துட்டோம், வெளிச்சத்தை இழந்துட்டோம். காரணம் என்ன? சத்தியம் நமக்குள்ள இல்லாம போச்சு. அந்நிய நாட்டில் அவங்கக்கிட்ட சத்தியம் இருந்து ராஜாக்கள் விழுந்தாங்க. நீ நாம யார் காலெல்லாம் விழுறோம் பாருங்க, தெரியுதுல்ல உங்களுக்கு, பார்க்குறோம் இல்லை? தலைவர்களெல்லாம் போய் யாருக்கு காலில் எல்லாம் விழுறாங்க, சங்கடமாக இருக்கு. ஆனால் தேவன் தன்னுடைய காரியங்களுக்காய் யாரையாகிலும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். படித்தவனை, தலைவனை, ஊழியக்காரனை அப்படி இல்லை, யாரையாகிலும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். யாருமே இல்லைன்னா அவர் இன்னொரு காரியமும் செய்வார். ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டு போகும்போது அவர் தெய்வகுமாரன் தானே, தெய்வம் தானே, அவர் வலிக்கவா செய்யும்? அவர் அடிச்சா வலிக்குமா? தெய்வம் இல்லை அவரு. இவங்க அடிச்சு அங்கே குத்தினா அங்கே வலிச்சிருக்குமா? 100க்கு 100 ஒரு மனுஷனாக இருந்து எல்லாம் அனுபவிச்சாருங்க. அதாவது அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும் போது தேவனுடைய அதிகாரத்தை 100க்கு 100 வெளிப்படுத்தினார். இதுவோ அந்த காலத்தின் அதிகாரமாக இருக்கிறது என்று எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டாருங்க. நான் தேவகுமாரன் என்ற அதிகாரத்தையும் ஆளுகையும் எல்லா எடுத்து வெளியே வச்சு சாதாரண ஒரு மனிதன் அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனிதனுக்குள்ள அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார்கள். வெறும் மனுஷன், தெய்வீகம் அவர்கிட்ட இல்லை, தெய்வத்தை அவர் பயன்படுத்தல, சாதாரண மனிதனாய். அதனால தான் அழுது ஜெபம் பண்ணாருங்க. எப்பொழுது இது என் சரீரம் கொடுத்தாரோ அதோட பவர் முடிச்சு. சாதாரண மனிதனாய் பாடுபடுறாரு. அதனாலதான் அவர் சிலுவை சுமக்க முடியல. அல்ல சிலுவை தூக்கி போயிருப்பார்ல, அது என்ன 10 சிலுவை தூக்குவாரு சிம்சோனை மக்களை, 10 சிலுவை தூக்கி போயிடலாமே. அதை ஏன்னா முன்னாலே சாப்பிடல, தூக்க முடியல. யார் தூக்குறது? யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. எல்லாரும் பரியாசம் பண்றான், எவன் தூக்குவான்? அப்போ ரோமா அந்த ஒழுங்குபடி அங்கே யாரோ போயிட்டு இருக்கான், அப்படி சின்ன ரோட்டில் அப்படி போயிட்டு இருக்கான், சின்ன தெருவில். உடனே ஒரு போலீஸவன் போனான், அவனை பிடிச்சான். இங்கே வா. அவன் யாரு? சிரேனே ஊரானாகிய சீமோன். இங்கே வா. அவன் கூப்பிட்டா வராமல் இருக்க முடியாது. இந்த சிலுவை தூக்குடா. அவன் போகும்போது தூக்கிட்டு போனான். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியும் செய்வார். நான் எப்படி சொல்றேன்? இயேசுவை அறிந்து அவருக்காக நீ சாட்சியாக நிற்க முடியாவிட்டாலும் அவருடைய கண்களிலே பட்டு திடீரென்று அழைக்கப்பட்டு ஊத்துறவங்களுக்கு உட்பட்டாலும் உன்னதின் காரியத்தை செய்கிற இந்த சீமோனை போல நீர் என்று சொல்லுகிறேன். அவன் பாக்கியவான். அப்ப நினைச்சிருப்பான், எனக்கு ஏப்பா அந்த பாடு, எனக்கு அந்த சொல்ல வேற ஆள் கிடைக்கலையா? ஆனால் தேவன் கிருபையாக அவர் மீது சிலுவை வைத்தார். அது அவருடைய அன்பின் அடையாளம் என்று நான் சொல்லுவேன். அல்லேலூயா. பேதுருவை போல இருக்கணும் வேண்டாம், பவுலை போல இருக்கணும் வேண்டாம், சீமோனை போல இருங்க. தற்செயலாய் அவரால் பிடிக்கப்பட்டு ஒரு ஊத்துறவங்க உட்பட்டாலும் பரலோகத்தின் பெரிய பாக்கியத்தை பெறுகிற அந்த சீமோனா இருங்க. ஏன்? இன்னொருவன் இருந்திருந்தால் அந்த சீமோன் தேவையில்லையே. நான் சிலுவை எடுக்கிறேன், ஏசப்பாக்கு ஒத்தாசா வரேன் அப்படின்னு ஒருவன் சொல்லி இருந்தா அந்த சீமோனை பிடிச்சு வைக்க வேண்டாமே? அந்த நேரத்தில் ஏசப்பாக்கு உதவி செய்ய யாரும் இல்லைங்க. அதை விட இக்கட்டான இந்த வேளையில நெருக்கத்திற்கும் இடுக்கத்திற்கும் அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் ஊத்துறவங்களுக்கும் உட்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவருக்கு உதவியாக, கிறிஸ்தவனுக்கு உதவியாக, கிறிஸ்தவத்துக்கு உதவியாக, ஊழியத்துக்கு உதவியாக எழும்ப நீ ஆயத்தமா? ஒருவேளை ஆயத்தம் இல்லாவிட்டால் யாரோ ஒருவனையும் கர்த்தர் எழுப்ப தவற மாட்டார். ஆனால் அந்த பழி உன்னை விட்டு மாறாது. நீ கர்த்தரால் எதிர்பார்க்கப்படுவாயானால் நீ தப்பித்துக் கொள்ள முடியாது கடைசி நாளிலே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த சீரேனை ஊரானகிய சீமோன் பாக்கியவான். நாம் எந்த இடத்துல இருக்கோங்க? இந்த கடைசி அந்த இது அந்த அவருடைய நேரத்தில் ஒரு சில நபரில் பார்க்கிறோம். அதில் ஒரு சீரோனை ஊரானகிய சீமோன். இன்னொரு பார்க்கிறோம், கள்ளன் தாங்க. அவன் நல்லவங்க, நம்மோட நல்லவன், என்னோட, உங்களை சொல்லக்கூடாது, என்னோட நல்லவங்க. ஆமாம், சிலுவையில் நின்று சொன்னான் பாருங்க, தேவகுமாரன். எல்லாரும் சொல்றான் நீ தேவகுமாரனா இறங்கிவான்னு. ஆனா அவர் ரோமன் சொன்னா இது மையாக தேவகுமாரன். அடுத்த கள்ளன் சொன்னாங்க இவர் தேவகுமாரன் சொன்ன. அது வரும் வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. ஆண்டவரே நீங்க வரும்போது என்ன நீங்க நினைச்சிருக்கப்பா, உண்மையான வார்த்தை. இப்படி ஒரு உண்மையான வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளிப்பட்டிருக்காங்க. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஃபார்மாலிட்டி, கடமைக்கான ஜெபமா? இல்லை, உறுதியுள்ள ஜெபமா? உறுதியுள்ள ஜெபம்னா நிச்சயம் பதில் வருமே. அல்லேலூயா. இயேசு எருசலேமுக்காக அந்த இது நகரத்தை பார்த்து கண்ணீரிட்டு அழுதார். இன்று கண்ணீரிட்டு அழுகிற அந்த நிலைமையில் நாம் இருக்கிறோமா? இல்லை, அவரை கழிவுற பண்ணுகிற நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஸ்தோத்திரம். மறைவாக இருக்கிறதா? அநேக காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களே மறைவாக இருக்கிறதா? நிறைய பேர் தங்களுடைய அறிவில் நிறைய காரியங்களை திருப்தி பண்ணிடுவாங்க, செட் பண்ணிடுவாங்க. அதனால் பரவாயில்ல, இது இந்த வசனம் அப்படி அந்த வசனம் அப்படி இல்லைங்க. உங்களுக்கு ஆவியானவர் எதை எப்போ உணர்த்தினாலும் அது சரியாக செய்யணுங்க, சரியாக செய்யணும். பெருசாக வாழ்ந்தாலும் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, ஒரு நேரம் பட்டி கிடந்தாலும் ஒன்றும் நஷ்டப்பட்டு போகிறதில்ல. ஆனால் தேவனுக்கு பிரியமாக இருப்பது சரியான காரியங்க. உங்களுடைய இருதயம் எப்பொழுது ஆண்டவரோட இருக்கா? உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களில் தேவனோட உள்ள உறவு எப்பொழுது இருக்காங்க? நான் இப்படி பாதையெல்லாம் கடந்து வந்தேனால இந்த கேள்வி கேட்குறேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன். பல காரியங்களால் ஆளுகை செய்யப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு உடஞ்சி நொறுங்கி உருவாகாமல் இருந்த காலங்கள்லாம் எனக்கு ஏராளங்க. ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்ததினாலே அதற்கு என்னை உட்படுத்துகிறேன், உங்களோடு பேசுகிறேன். உங்களுடைய இருதயத்தின் நேரங்கள் எல்லாம், எண்ணங்களின் நேரங்கள் எல்லாம், சிந்தனையின் எல்லைகள் எல்லாம் ஆவியோடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியுமா? அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் யாருடையவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களை சொந்தம் கொண்டாடுவது யார்? அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? மகனே, உன் இதயத்தை தான் கேட்காமலா இருந்தாரு. நாம் அவர்கிட்ட போய் கேட்டுக்கணும்.
கஷ்டப்பட்டு துள்ள துடிச்சு மேலே போய் ஆண்டவரே அப்படி கேட்டுக்கணும். அவர் எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்து நம்மகிட்ட கேட்குறாருங்க, வீடு தட்டி வேணுமான்னு கேட்குறாரு. நம்ம சில அதிகாரியாக இருந்தால் வீடு தட்டி காவல் கிடப்போம் நடையில். அவர் சர்வலோகத்துக்கு ஆண்டவர் உன்னை தேடி வந்து உன்னிடம் கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன் எனக்கு தரணும்? அல்லது சத்ரு உன்னை வஞ்சித்து போடுவான், நீ நரகத்துக்கு போயிடுவ. உலகத்தில் வாழ்க்கை கொஞ்ச நாளுங்க, கொஞ்ச நாள். ஏன்னா வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தெரியுது. நிறைய நான் வந்த பிறகு கல்யாணம் ஆகி பிறந்த பிள்ளைகள்லாம் இப்போ கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப சீக்கிரமாக போயிடுதுங்க, எல்லாம் போயிடும். ஒரு நாள் இயேசு வருவார். எனக்கு மேலே இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லிட்டு இதை மட்டுமே சொல்லிகிட்டே இருந்தால் போதும்னு தோணுது எனக்கு. உண்மையாக சொல்கிறேன். அது எவ்வளோ வேலை செய்தோ செய்யலையோ, இங்கெல்லாம் ரொம்ப தேட வேண்டாம், எல்லாம் தேடி சொல்லியாச்சு. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அந்த வார்த்தையை மட்டும் திருப்பி சொன்னால் போதும் எனக்கு. ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைட் இன் மை மினிஸ்ட்ரி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு உண்மை இருங்க. அந்த நேரத்தில் தனக்காக அழல, ஜனங்களை பார்த்து அழுதாரு, பட்டணத்தை பார்த்து அழுதாரு, நகரத்தின் கலாச்சாரங்கள் அதுகள் இதுகள். நம்மெல்லாம் அலங்காரம் பண்ணணும், வசனத்தினால, நற்குணத்தினால, சாந்தத்தினால, அன்பினால நம்ம அலங்கரிக்கணும். அது அலங்காரமாக இருக்க கடவுள்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால் அலங்கரிக்கிறோங்க. வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருங்க. இப்பெல்லாம் சில இடத்துலலாம் பார்க்குறேன், இந்த முடியை 2 பக்கம் போட்டு வராங்க. நீங்களாம் அப்படி போட்டு வராங்க மக்களே, நீங்கள் பார்த்துருப்போல தெரியல. இந்த முடியெல்லாம் 2 பக்கம், ஃப்ரண்டில் பேக்கில் கிடக்காது, ஃப்ரண்டில் கிடக்கும் 2 பக்கம். நல்லா இருக்கும் தெரியல, அது சரியாக தப்பான்னு நான் சொல்லலை, ஆனால் நமக்கு அது வேண்டாம். ஆமாம், அல்லேலூயா. தம்பி மாதிரிலாம் நல்லா க்ளீனாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அந்த முடியெல்லாம் இப்போ மாற்றி வெட்டிட்டாங்க. தப்பு சரியெல்லாம் இல்லை, ஆனால் அப்படி தான். இயேசுக்கு நான் இயேசுக்கு இருக்கும்போது நான் என்ன அப்படி இப்படின்னு செய்ய போகிறேன் அப்படி தானே சொல்லணுங்க. ஏன்னா அது பாதிக்கும். சில வேளை உலகத்தில் கண்டு நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சில சமயம் பாதிக்கும். கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாக இருக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா? அல்லேலூயா. அதில் இருக்க பிரயாசப்பட்டு அனுபவிக்கிறீர்கள் தான் அதுக்கு மேன்மை தெரியுங்க. அவன் எவ்வளோ பொண்ணு கொடுத்தாலும் எடுக்க மாட்டான், இதுதான் எடுப்பான். ஐ வாண்ட் டு பி இன் கிரைஸ்ட். நான் இயேசுவோடு இருக்கணும், எனக்கு அது வேண்டாம். அந்த உண்மையான அனுபவத்துக்கு நீங்கள் வாங்குங்க. வரலன்னு சொல்லலை, ட்ரை, இன்னும் பிரயாசப்படுங்க, இன்னும் பிரயாசப்படுங்க. இயேசு கண்ணீர் விட்டாளுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டோ? இன்னும் மறைவாக இருக்கிற நமக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியாதபடி நம்முடைய கண்களை மறைத்திருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டோ? சில வேளை நம்முடைய நியாயங்கள் கூட நமக்கு சமாதானமாக இருக்கிற காரியங்களை மறைக்கலாம். அநேகர் தங்களுக்கு நியாயங்களை சொல்லியே தப்பு செய்யிட்டே இருப்பாங்க. வேண்டாங்க, ரொம்ப சாந்தமாக இருப்போம். ஆமாம். அதே 19 இன்னும் இந்த 19 அதிகாரத்தில் இதை சொன்னார்னா, அதே அதிகாரத்தில் இன்னொன்று சொல்லுவார். ஆரம்பத்தில் சகைவை சொல்லுவார் இல்லையா? சகை சொல்கிறார், 2-3 காரியங்களை சொல்கிறார். சகை பேர் பெரிய ஐஸ்வர்யவான், அதிகாரி. அவன் காட்டுத்தி மரத்தில் ஏறிட்டான். ஏன்? அவன் இது சொத்து இருக்குது, வேலை இருக்குது, வேறப்ப என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இவங்களும் சமாதானத்துக்கு ஏற்ற அறியாதபடினாலும் ஏன் சொன்னார்? அவனுக்கு சமாதானம் தான் இருந்திருக்காது. அவன் நொண்டி இல்லை, சோக்கெட்டுக்காரன் இல்லை, வியாதிஸ்தான் ஒன்றுமே கிடையாது. கூட்டணி எழுதப்படலை, ஐஸ்வர்யவான் எழுதப்பட்டிருக்கு, அதிகாரின்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் இயேசுவை தேடுறான். அவன் ஆள் கொஞ்சம் கட்ட, அதை அவன் சட்டம் பண்ணலை. அவன் இயேசுவை தேடுறாங்க, பார்க்க முடியல. சமாதானத்துக்கு ஏற்ற வேலையை தேடுவாயானால் நலமாக இருக்கும், அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும். இயேசுவை தேடுறான், கிடைக்கல, ஓடுறான் முன்னால. எங்க ஓடுறான்? இதான் இது வார்த்தையில் கவனிச்சிருங்க. இயேசு போன பாதையில் முன்னால் ஓடுறான், மாறி ஓடாதுங்க. பெரிய பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் மாறி ஓடுவாங்க, எங்களை மாதிரிப்பட்ட பாஸ்டர் எல்லாம் மாறி ஓடுவாங்க. நீங்கள் நேராக ஓடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஒருவன் கேட்டான், நித்திய ஜீவனை அடையிறான், என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? கற்பனை கைக்கொள். அதெல்லாம் சுண்டு வர எல்லாமே நான் கை கொண்டிருக்கேன், இன்னும் என்ன உண்டு சொல்லுங்க. நீ வரணும், நம்ம உனக்கு எல்லாம் வித்துட்டு ஏழையை கொடுத்துட்டு என்ன பின்பற்றுவோம்?
உடனே ஒரு பீச்சை மூடுனா என்ன உங்களுக்கு தெரியாதோ? எபோட்டான் நேராக திரும்பினா எதிர போயிட்டான். அதான் எதிராக போகிறது. இவன் நேராக ஓடினாங்க, இயேசு போகிற பாதையில் ஓடுறான். காட்டத்தி மரத்தில் யாருனா ஒரு ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர். இப்போ இல்லை சப் கலெக்டர் வரான்னு வச்சுங்க, ஒரு தென்னை மரத்தில் ஏறிட்டு தான் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நடக்காது. வி கான்ட் இமேஜின், நினைக்க முடியாது. அவன் காட்டத்தி மரத்தில் ஏறுறான். அதில் உள்ள விளக்கங்கள்லாம் சொல்ல வரல. காட்டத்தி மரத்தில் ஏறுறதுன்னா என்ன, அது மட்டும் சொல்லுவார். காட்டத்தி மரத்தில் ஏறுறதுன்னா அவனுக்கு ரொம்ப மேன்மையான காரியமாக இருந்திருக்குமா? பிரியமான காரியமாக இருந்திருக்குமா? எதிர்பார்த்த காரியமாக இருக்குமா? எல்லாரும் அப்ளாஸ் பண்ணுற காரியமாக இருந்திருக்குமா? அவன் ஏறினான். பல விளக்கங்கள் சொல்ல முடியும், ஒன்று மட்டும் சொல்கிறேன். அது என்னன்னு தெரியுமா? ஒரு சிரோமேனிக்கு நல்ல கவனிச்சு உங்களுக்கு விளங்கும். ஒரு சிரோமேனிக்கு சொன்னா பாருங்க, ஆண்டவரே நீங்களெல்லாம் டேபிளில் உட்காந்து சாப்பிடுங்க, உங்கள் பிள்ளைகளெல்லாம் டேபிளில் உட்காந்து சாப்பிடுங்க. உங்கள் பிள்ளைகள் சாப்பிடும்போது சின்ன எச்சில் கீழே விழுமில்ல, அதை தின்ற நாய்க்குட்டி தாங்க நாங்கள். அது போதும் எங்களுக்கு சந்தோஷம். எத்தனை பேருக்கு புரியுது? புரியாட்டி என்ன, அவ்வளோதான். இன்னும் வேணா சொல்லி தரேன். தாவீது ஆயுதபாணியாய் நாபால் அடித்து உடைக்கணும்னு போறாரு. ஒரு அம்மா எதிர வராங்க. தூரம் வந்த உடனே குதிரை விட்டு இறங்குறாங்க, கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு காலில் விழுந்து, ஆண்டவனே உம்முடைய அடியாளுடைய பாதகத்தை மன்னியும்னு சொன்னான். நீங்கள் எடுத்து வாசிக்க வீட்டில் போய் 1 சாமுவேல் வரும். உம்முடைய அடியாளுடைய பாதகத்தை மன்னியும். தப்பு பண்ணது யாரு? அந்த அம்மாவா? இல்லை, நாபால் துராகிருதன். இவன் 2வது கேள்விப்படுறான். ஓடி வந்து என் புருஷன் செய்த தப்பு மன்னிங்கன்னு கூட சொல்லல, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் அப்படின்னு சொல்றாங்க. காட்டத்தி மரத்தில் ஏறிட்டாங்க. அவசியமே இல்லை, யாரும் ஏற மாட்டாங்க, ஏறிட்டான். இயேசுவை காண அவன் ஏறினான். ஆனால் இயேசு அவனை கண்டார். இயேசுவை காண நீ வகை தேடுவாயானால், இயேசுவை காண காட்டத்தை மரத்தில் நீ ஏறுவாயானால், நீ காணும் முன்னே அவர் உன்னை காண்பார், உன்னை அழைப்பார், உன் வீட்டிற்கு வருவார், உன்னோடு போஜனம் பண்ணுவார். இந்த சகை நேராக ஓடிட்டான். எப்படி? ஆண்டவரே நான் அநியாயமாக வாங்கினதை 4 மணி கொடுத்துருவேன், இன்னும் எனக்கு சொத்தெல்லாம் கொடுத்துருவேன். ஆண்டவருக்கு அந்த நேர் பாதையில் ஓடிட்டான். சொன்னார், இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவாரா? ஏன் நான் ஒரு திருத்தப்பட்டு திருந்திய வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, நியாய வாழ்க்கைகளை விட்டு, சமுதாய கலப்பு வாழ்க்கைகளை விட்டு, இந்த ஸ்தாபனம் என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தே, சிஎஸ்ஐ, அது இதெல்லாம் விட்டு ஏன் நீ சத்தியத்துக்குள்ளே வரக்கூடாது? இந்த ஸ்தாபனம் ஒன்று வரி பிடிச்சா எவனுமே போக மாட்டாங்க. வேறு இது பெண்டிகாஸ்ட் ஆர் வாட்டர் மேபி. நாங்கள் என் ஸ்தாபனம் ஏன் சபைன்னு வரி பிடிச்சிருக்கான்ல, அவனுக்கு பரலோகத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நரகத்துக்கு அவனுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்குதான். வேதம் தாங்க, சத்தியம் தாங்க. சத்தியத்தை நீ நேசித்தால் நான் ஏன் உன்னை நேசிக்க கூடாது? சத்தியத்தை நீங்கள் விரும்பினால் நான் ஏன் உங்களை விரும்பக்கூடாது? ஸ்தாபனங்கள் சத்தியம் என்று ஸ்தாபனங்கள் சத்தியத்தை பிரிக்குமானால், சத்தியத்தை பிரிக்கிற வல்லமை ஸ்தாபனத்துக்கு இருக்குமானால், அது நல்லதோ, அது தேவனுடையதோ? இல்லை. எந்த அளவில் எது இருக்க வேண்டுமோ அந்த அளவில் இருந்தால் நல்லது, அதுக்கு மீச்சினால் அது தவறு. தகப்பன் மகன் உறவு நல்லது, ஆனால் 10 வயது 25 வயது தகப்பன் 50 வயது தகப்பனை எழும்பி அடிப்பது தவறு. அல்லேலூயா, அல்லேலூயா. சகையு அவன் வகை தேடினான், குள்ளன். அவன் காரணம் சொல்லல, நான் குள்ளனா இருக்கேன், நான் ஆண்டவரை தேடணும், அவரை தேடணும், நெட்டையா படைச்சிருக்கலாம்ல, சொல்லல. இருக்கிறத வச்சு பிரயாசப்பட்டான். நீங்கள் இருக்கிறத வச்சு அவரை தேடுங்க, முடிந்த மட்டும் தேடுங்க, அப்போ அவர் உங்களை தேடி வருவாருங்க. இந்த நாளில் எருசலேமை பார்த்து
கண்ணீரிட்டு அழுத தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, வெளி உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, உள்ளார்த்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதில் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய ஆடை அலங்காரங்கள் சரியாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு அவங்க லைஃப் நல்லா கஷ்டங்க, கண்ணீராயிரும். ஆமாம், தேவையில்லாமல் எதுவும் செய்யாதுங்க. எது தேவையோ அதை செய்யாமல் இராதுங்க, தேவையில்லாத செய்யாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு தடவை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். சோதரம், அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீரிட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவரை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது.